ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பைபிள் வச்சுக்கலாம். பைபிளை கையில் எடுத்துங்க. எல்லாம் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துட்டீங்களா? வேத புஸ்தகத்தை கையில் எடுக்க சொன்னா நீ யாரையும் தூக்கி வச்சிருக்க? வேத புஸ்தகம் பார்த்தவனுக்கு எங்க பைபிள் எங்க? ஏன் எடுத்துட்டு வரல? கோயிலுக்கு வரும்போது என்ன பண்ணோம்? எங்க உங்க பைபிள் எங்க வச்சிருக்கீங்களா? பரவாயில்லையா? அங்க பாரு, அவர் பிள்ளை நிறுத்தி வச்சிருக்கு, அவர் பிள்ளை பைபிள் கொண்டு வந்திருக்கிறாரு. இது என்னுடைய வேத புஸ்தகம், இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். என் தேவன் இந்த என்னுடைய வேத புஸ்தகத்திலே எனக்காக அநேக ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் சொல்லி இருக்கின்றார். இதோ இந்த வேத புஸ்தகத்தை நான் தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், சுவாசிப்பதால், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசிப்பதால் என் தேவன் இதில் சொல்லி இருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் எனக்கே உரியதாகும். ஏனென்றால் நான் ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 6 வரைக்கும் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 6 வரைக்கும். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதோட நிறுத்திக்கிறேன். 6வது வசனம் வேண்டாம், சரியா? ஜெபம். எங்கள் கண்மலை எங்கள் மேய்ப்பவர்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரியா இருந்தது. இதை நாங்கள் எங்கள் இதயத்திலே சுவாமி கற்பாறைகளை பதித்து மாறி எழுதி வைக்கத்தக்க கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படி நில்லுங்க, இதை நான் முடிக்கல. இந்த 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு, என்னது? அப்பொழுது எத்தனை பேரு? யாருத்துல வந்தாங்க? சரி, எத்தனை பேரு? அப்படியே உங்க பக்கத்துல திரும்புங்க, கையை பிடிங்க. ஏங்க கேளுங்க, ஏங்க இந்த 4 பேரை உங்களுக்கு தெரியுமா? இதை போல 4 பேர் உங்களுக்கு இருக்காங்களா? நீங்களே பதில் சொல்லுங்க. இருக்காங்களா? இருக்காங்களா? இதை போல 4 பேர் இருக்காங்களா? சரி, உட்காருங்க. இந்த 4 பேர் இருக்கிறாங்களா இல்லையான்னு நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? உன் ஃப்ரெண்டு கிடையாது, என்ன? உங்கள் அம்மா கிடையாது, உன் தங்கச்சி கிடையாது, உன் அண்ணன் கிடையாது, உன் தாத்தா கிடையாது, உன் பாட்டி கிடையாது, உன் சொந்தக்காரன் கிடையாது. இது யாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க இந்த வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 4 பேர் என்ன பண்ணாங்க? 4 பேர்? நீங்க தான் பேச போறீங்க, நான் பேச மாட்டேன். 4 பேர் என்ன பண்ணாங்க? திமிர்வாதக்காரனை 4 பேர் எப்படி சுமந்துக்கிட்டு வந்திருப்பாங்க? தோல்ல எப்படி? ஒருத்த கையை பிடிச்சிட்டு, ஒருத்த காலை பிடிச்சிக்கிட்டு 4 பேர் அப்படி கொண்டு வந்திருப்பாங்களா? கட்டில போட்டுக்கிட்டு வந்தாங்களா? கட்டில தான் போட்டுக்கிட்டு வந்தாங்களா? தெரியுமா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? படுக்கையில் போட்டு அவன் படுக்கை என்ன பண்ணாங்களா? இறக்குனாங்களா? அப்ப இந்த படுக்கையில படுத்திருக்காங்க. அந்த திமிர்வாதக்காரனை பற்றி ஒரு நிமிஷம் பார்ப்போம். திமிர்வாதக்காரன் அங்க வந்து உட்காரு. அந்த திமிர்வாதக்காரன்
என்ன பண்ணுறவனா இருந்தான்? படுக்கையில் உட்காந்துருந்தானா? படுக்கையில் நின்றுக்கிட்டு இருந்தானா? இல்லை படுக்கையில் கால் மேலே கால் போட்டு இருந்தானா? படுக்கையில் என்ன பண்ணியிருந்தான்? படுத்து கொண்டு இருந்தான். திமிர்வாதக்காரனாக்கா என்னது? பெராலிசிஸ். என்னது பெராலிசிஸ்? என்னது? கையும் காலம் உயிந்து போச்சு. சரியா? கையும் வரல கால் வரல. ஆனால் இங்கே அதை பற்றி சொல்லலை. திமிர்வாதக்காரன் மட்டும்தான் சொல்லியிருக்கு. அப்போ இவனுக்கு இடுப்பு கீழே என்ன பண்ணிருக்கலாம்? அந்த கால் ரெண்டு முடியாத இருந்துக்கலாம். இல்லை கழுத்துக்கு மேலே கீழே இருந்து என்ன பண்ணிருக்கலாம்? ரெண்டு கை ரெண்டு காலுமே வராத இருந்துக்கலாம். ஆனால் அவன் என்னது எப்படியா இருந்தலாம் அவனுக்கு முத்திரை குத்திட்டு என்னது? திமிர்வாதக்காரன். திமிர்வாதக்காரன் என்னது? திமிர்னா என்னது? ஸ்டிஃப். நம்மளுக்கு திமிர் வச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பார்த்துடும் பாரு அப்படிதான் சொல்லுவோம். அப்படி என்ன பண்ணுவோம்? திமிர் வச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கை காலம். ஆமாம். இந்த 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 ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று வந்துச்சுனாக்கா 2 விதமான பெராலிசிஸ் இருக்குது. ஒன்று ஃப்ளாசட், என்னது லொடலொடன்னு வரும். அடுத்தது அந்த திமிர்வாதம் ஸ்டிஃப். என்ன ஸ்டிஃபாக இருக்கும் உடம்பு. அப்போ என்ன பண்ண முடியாது? இந்த கை இப்படி போச்சுன்னா என்னது? இப்படியே தான் இருக்கும். என்ன அந்த கால் இப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது? அப்படியே தான் இருக்கும். மடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இவன் லூஸான திமிர்வாதக்காரன் கிடையாது, திமிர்வாதக்காரன் இவன். என்னது? ஒன்றுமே நவுத்த முடியாது அவனால். கையை நவுத்த முடியாது, காலை நவுத்த முடியாது, உடம்பை நடத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எது பண்ணனாலும் என்ன பண்ணணும்? யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும். ஆனால் இங்கே பாருங்க, அவனை விட ஒரு சூப்பரான இதுங்க. 4 பேர். தலைவரை நீங்கள் கேட்டுருங்க. உங்கள் பேர் என்ன? வெற்றி செல்வன். கேட்டுங்க. இந்த என்ன எங்கள் ஏசாமி பண்ண ஒரு அதிசயம். ஆனால் அந்த அதிசயம் யார் வேலை பண்ணார்தான் பார்க்குறோம். சரியா? இந்த 4 பேர் என்ன பண்ணாங்க? ஒரு திமிர்வாதக்காரன் சுமந்து வந்தாங்க. யாருங்க இந்த 4 பேர்? பைபிளில் சொல்லியிருக்குதா? பைபிளில் எங்கேயும் இந்த 4 பேரை பற்றி ஏதாவது சொல்லியிருக்குதா? சொந்தக்காரன், உறவு முறையம், பங்காளி, ஒரே தெருவில் இருக்கவன், இல்லை விரோதி, இவனை கொண்டு போய் போட்டு தள்ளிடலாம், எதுவுமே சொல்ல போல. 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு எங்க வந்தாங்க? இயேசுவின் இடத்தில் வந்தார்கள். இந்த 4 பேர் யாருன்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்ப பாருங்க, இந்த 4 பேர் பற்றி பார்க்கணும்னாக்கா நம்ம மார்க்குக்கு போகணும். சரியா? மார்க் 1ஆவது அதிகாரம் எடுத்தீங்கன்னாக்கா 21ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுற முதல்ல கப்பர்நகூம். ஏன்னா அதுதான் இங்கேயும். சரியா? இந்த இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆவது அதிகாரம் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குது? சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு. அப்போ அங்கே முன்னாலே இருந்திருக்கிறாரு. அந்த முன்னாலே இருந்து எதை நம்ம பார்க்குறோம்? 1ஆவது அதிகாரத்தில் 1ஆவது அதிகாரம் 21ஆவது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லப்பட்டிருக்கு? பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். என்ன? ஆமாம், பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அப்போ அதுக்கு முன்னால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குனாக்கா அவர் சீஷர்கள் என்ன பண்ணார்? செலக்ட் பண்ணார். கடற்கரை ஓரமாக, கலிலேயா கடற்கரை ஓரமாக நடந்து போகிறாரு. அப்போ என்ன பேதுரு அந்திரேயாவும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்தாண்ட போனாக்கா யாக்கோபு யோவான் என்ன பண்ணுறாங்க? வலைகளை பழுது பார்த்துருக்காங்க. இங்கே அவர் என்ன பண்ணார்? பேதுரை பார்த்து வாடா பேதுரு அந்திரே வா அப்படின்னாரு. அவங்க 2 பேரும் வராங்க. அந்தாண்ட போய் என்ன பண்ணுறாரு? யோவானையும் யாக்கோபையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே போய் என்ன பண்ணுறாங்க? கலிலேயாவிலேருந்து கப்பர்நகூமுக்கு போகிறாங்க. எல்லாம் பக்கத்தில் தான். இங்கே சர்ச்சிலேருந்து வளாங்கட்டு போகிற மாதிரி தான். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க, இதோ கூப்பிடுறது தூரங்க, கல்லறி தூரங்க அப்படின்வாங்க இல்லையா? அதை போல் தான் கலிலேயா கப்பர்நகூமுக்கு. கப்பர்நகூமில் இருக்கிற எனக்கு போகிறாரு, ஆலயத்துக்கு போகிறாரு. இவங்களாம் கூட்டிட்டு அந்த ஆலயத்துக்கு போகும்போது அங்கே போய் என்ன பண்ணுறாரு? அவர் போதிக்கிறாரு. அதான சொல்லப்பட்ட 21ஆம் வசனத்துலேருந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. நான் படிக்க மாட்டேன், நான் சொல்கிறேன் நான். சரியா? அப்போ என்ன பண்ணுறாருனாக்கா அங்கே போய் போதிக்கிறாரு. அவர் போதிக்கும் போது எப்படி போதிக்கிறாரா? எப்படி? ஆமாம், அம்மா தாயே கோயிலுக்கு வாமா, ஐயா கோயிலுக்கு வாங்கய்யா அப்படின்னு சொன்னார். நீ வந்தா உனக்கு நன்மை, நீ வரலன்னா அந்த நன்மை என்னகிட்டே இருக்கும். நீ எப்போ வரையோ அப்போதான் உனக்கு கிடைக்கும். என்ன? அதுக்காக அதை தான் சொல்கிறாரு அவர். என்ன? அப்போ பாருங்க, அதுக்கு அந்த ஆலயத்தில், ஜெப ஆலயத்தில் நம்மளை போல ஒரு ஆள் இருக்கான். என்னவா? பிசாசு பிடிச்ச ஒருத்தர் இருக்கான் இல்லையா? என்ன இந்திரஜித்து
அவருக்கு புரிஞ்சிச்சு. உனக்கு புரிஞ்சா? உனக்கு புரிஞ்சிச்சா? சரி பரவாயில்ல. பாலு உனக்கு புரிஞ்சா? அவரும் சரிங்களா? சரி. பிசாசு பிடிச்ச ஒருத்தர் தான் அவன் ஆண்டவர் பற்றி என்ன சொல்றான்? சத்தமா சொல்லுங்கப்பா. நீர் யாருன்னு சொல்றாங்க? நீ தேவனுடைய குமாரனாக பரிசுத்தர். இங்க ஏன் வந்த இந்த கோயில்ல? அப்ப அந்த கோயில் இருக்கவெல்லாம் யாரா இருக்கான்? பரிசுத்தரா? ஏசாமி போல பரிசுத்தரா? அப்ப இங்க உட்காந்துருக்க எத்தனை பேர் என்னவா இருக்கீங்க நீங்க எல்லாம்? பார்த்து அவங்க வாயில வர வச்சுட்டு நான். சரியா? அப்ப பாரு, ஜபாலயத்தில் போய் பிரசங்கம் பண்றாரு, அதிகாரத்தோட பிரசங்கம் பண்றாரு. அங்க ஒரு பிசாசு பிடித்து இருக்கான். சொல்றான், உமக்கும் எனக்கு என்ன? நீர் தேவனுடைய குமாரனாகிய பரிசுத்தர். அப்ப அந்த பரிசுத்தர் வர வரைக்கும் அவர் என்ன பண்றாரு? அந்த பேய் பிடிச்சவரு அங்கதான் ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸா, ஒரே குடும்பமா என்ன பண்றாங்க? சோறாக்கி குழம்பு வச்சு ஜெபம் பண்ணி அல்லேலூயா 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 ஆண்டவரே ரட்சியம். ஆனா அங்க யார் இருக்கிறது? பிசாசு தான் இருக்குது. என்ன? ஆனா அப்ப ஆண்டவர் வந்த பிறகுதான், அந்த ஆண்டவர் வந்த பிறகு, ஏசாமி வந்த பிறகு அந்த பிசாசுக்கு தெரியுது அவர் யாருன்னு. தேவனுடைய குமாரனாகிய பரிசுத்தர். என்ன பண்றாரு அவரு? சரி நீ சொல்லிட்ட, கிளம்பு. இதுக்கு மேல நீ என்ன பண்ணக்கூடாது? மூச்சு கூட கூட ஒண்ணு கூட என்ன, எல்லாத்தையும் முடிக்கிட்டு கிளம்பி வெளியில போ அப்படின்ட்டாரு. அவர் போயிடுச்சு. எல்லாம் முடிச்சுட்டு அவர் எங்க வராரு? பேதுரு வீட்டுக்கு வராரு. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே மத்தியானம் கோயில் முடிஞ்சிருச்சு, என்ன பேசிட்டாரு, டயர்டா இருப்பாரு, வாங்க எங்க வீட்டுக்கு. என் மாமியார் இருக்குது, அது என்ன பண்ணும்? அப்பம் சுட்டு கொடுக்கும், ஏதோ சாப்பாடு இருக்கும், நம்ம சாப்பிட்டு போகலான்னு போக சொல்றாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? பேதுரு வந்துடுறியாவோ அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா என்னது? வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீடு என்னவா இருக்குது? ஒரே அலங்கோலமாக கிடக்குது. பேதுருக்கும் அந்திரியாவுக்கு வெக்கமாக போயிடுச்சு. என்னடா நம்ம மேசியாவை ரட்சகரை கூப்பிட்டு வந்து வீட்டில் சாப்பாடு கொடுக்கணும் பார்த்தா இந்த கேள்வி என்ன பண்ணுது? வீட்டை கண்ணாபின்னு போட்டு வச்சிருக்குது. என்ன அப்படின்னு போய் பார்த்தா அது என்னது? உடம்பு சில ஜுரத்தில் படுத்துருக்குது. வந்து சொல்கிறாங்க, பேதுரு வந்து சொல்கிறாரு ஏசாமிகிட்ட, ஐயா என் மாமியார் சமைக்கணும்னு நினச்சேன், அது வீடு அலங்காலமாக கிடக்குது, என்னன்னு போய் பார்த்தா அது என்ன பண்ணுது? இந்த கேள்வி படுத்துக்கிட்டு இருக்குது, ஜுரமா அதுக்கு அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணாரு? போய் என்ன பண்ணாரு? மந்திரம் போட்டாரா? ஆப்ரகடப்ரானாரா? ஜீபூம்பானாரா? சொன்னாரா? ஒண்ணும் கிடையாது. போய் என்ன பண்ணாரு? கையை பிடிச்சாரியா? அந்த கேள்வியோட கையை பிடிச்சாரு. அது என்ன பண்ணிச்சு? உடனே ஏந்திரிக்கல, எழுப்பிடுறதுதான் கையை பிடிச்சு. அதான் என்ன பண்ணிடுச்சு? குதிச்சு எழுஞ்சி வந்துருச்சு. என்ன? அது கேள்விதான், உடம்பு சரியில்லா இருந்ததுதான். அந்த ஆண்டவர் அந்த பிள்ளைய தொட்டது என்ன பண்ணாரு? அந்த கேள்வி என்ன பண்ணிச்சு? கட்டில இருந்து எழுந்து குதிச்சு வந்துடுச்சு. வந்துட்டு, ஐயோ ஆண்டவர் வந்துருக்குறீரே, வீடெல்லாம் கிளம்பலான்னு கிடக்குது, வீட்டில் ஒன்றும் இல்லை, இங்கே உட்காரும் அப்படி என்ன பண்ணுறது? கேள்வி ஓடுது தெருவில், வெள்ளாங்காடு தெருன்னு வச்சுக்க, ஒரு தெருவில் ஓடுது. என்ன? சொந்தக்காரெல்லாம் பார்க்குறான். இது 4 நாள் என்ன பண்ண கேள்வி? படுக்கையாக இருந்தது. பக்கத்தில் இருக்கலாம் என்ன பண்ணுறான்? கஞ்சி வச்சு நீராரம் வச்சு அதை வச்சு இதை வச்சு கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு திடீர்னு பார்த்தா இந்த கேள்வி என்ன பண்ணுது? எழுச்சி ஓடுது தெருவில். எல்லாம் கேட்குறாங்க, கேள்வி எங்கே போற? ரட்சகர் வந்திருக்கிறாரு, ஏசாமி வந்திருக்கிறாரு, மேசியா வந்திருக்கிறாரு, இது கறி வாங்க போகிறேன், கோதுமை வாங்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன் நான்? அப்பன்னு சொல்லிட்டு கறி வச்சு கொடுக்க போகிறேன். இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை, ஓய்வு நாள். கசாப்பு கடைக்கு போகிறேன், ஓடுது. கேள்வி இவ்வளோ நேரம் நீ உடம்பு சரியில்லா இருந்திய? ஆமாம். ஏசாமி என்கிட்ட வந்து என்னை தொடர வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், நான் வியாதியாக தான் இருந்தேன். அவர் எப்போ என்னை தொட்டாரோ பறந்து போச்சு எல்லாம். அது எப்போ நான் பறக்கிறேன் பாரு அப்படின்னு ஓடுது, ஒடியாடுது, எல்லாம் பார்க்குறானுங்க. என்ன? இந்த கேள்வி ஓடுது, கோதுமை வாங்குது, கறி வாங்குது, அப்போ சுட்டுச்சு, கறி இது பண்ணி கொண்டு கொடுத்துச்சு. ஆண்டவர் சாப்பிட்டாரு, பேதுரு சாப்பிட்டாரு, அந்திரேயா சாப்பிட்டாரு, யாக்கோபு யோவான் எல்லாம் சாப்பிட்டாங்க. மணி ஒரு 3 மணி ஆச்சு. எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ரெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த வீட்டில். யார் வீடு? பேதுரு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்கப்பா. என்ன கவனிக்கிறீங்களா? கொஞ்ச நேரத்தில் இந்த கேள்வி ஓடுறது ஒடியாது பார்த்து மற்ற கேள்வியில் என்ன பண்ணிடுச்சு? நேற்று நான் பிங்கி சிஸ்டர் போய் சொன்ன மாதிரி
எத்தனை கிராமத்துக்கு அவங்க போய் சொல்ல முடியும் அப்படின்னு இங்கே என்ன பண்ணிடுச்சு, அந்த கலியால நாடு முழுவதும், அந்த வசனத்தை படிச்சு நான் சொல்ல, அந்த கலிலேய நாடு முழுவதும் ஏசாமி வந்திருக்கிறான்னு என்ன பண்ணிடுச்சு, ஒரு நாட்டுக்கே சொல்லிவிட்டாங்கய்யா இந்த கிழங்கட்டெல்லாம் சேர்ந்து. பாத்தியா? அப்ப ஒரு 5 மணி போல பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு வீட்டுக்கு முன்னால் என்னது, ஜேன்னு கூட்டம் நிற்குது. பேதுரு வீட்டுக்கு முன்னால் என்ன நிற்குது, ஜேன்னு கூட்டம் நிற்குது. இந்த ஆண்டி நவர முடியல, அந்த ஆண்டி நவர முடியல. இந்த ஆண்ட வீட்டுக்காரன் ஏன் இடத்துக்கு வராரா அப்படின்றான். இந்த ஆண்டு வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், இது ஏன் இடம், வந்தி அவன் வீட்டுக்கு வந்தி அவன் வீட்டை நிறுத்தி. இந்த நாள் என்ன பண்ணாத, வராத, நடக்கிறது தானே. அந்த பக்கம் போனால் ரோட்டில் போகிற திட்டிகிட்டே போகிறேன், எதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ரோட்டில் அடிச்சுட்டு நிற்கிறீங்க, அவன் பைக்கில் போயிட்டு இருக்கு, அதை பண்ண இது பண்ணி எல்லாப்படி அப்படி சேஞ்சில் வந்து நிற்கிறீங்களா அப்படின்ட்டு. அந்த இடத்துல என்ன பண்ணாரா அவரு, என்னம்மா சொல்லி இருக்குது படிங்க. அதை பலவிதமான வியாதியஸ்தரையும் பிசாசு பிடிச்சவங்களையும், இங்கதான் என்ன பண்றாரு அவரு, கோயில்ல ஒரு பிசாசு தோத்திட்டு அங்க போறாரு, அங்கதான் இருக்குது. ஊர் பூரா இருக்கிற பிசாசுலாம் அங்க வந்து என்ன பண்ணுது, பேதுரு வீட்டுக்கு முன்னால் நிக்குது. அந்த கலிலேய தேசம் எங்கும் இருக்கிற வியாதியஸ்த, பேய் பிடிச்சவன், குஷ்டரோகி, கண்ணு தெரியாதவன், நொண்டி, மொடம், அத்தனை பேர் என்ன பண்றாங்க, இந்த பேதுரு வீட்டுக்கு முன்னால் தான் நிற்கிறானுங்க. அவன் எல்லாரும் என்ன பண்றாரு, 5 மணிலேருந்து பொழுது போய் இருட்டாகிற வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, துரத்துறாரு. அடுத்து என்ன பண்றாரு, விடிகாலையில் இது எல்லாம் பண்ணிட்டு நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், இதுக்கு மேல ஒரு பையன் இங்க உள்ள விடாத இல்லையா, இதுக்கு மேல ஒரு பையன் இங்க உள்ள வரக்கூடாது. என்ன பண்ண, இழுத்து போட்டு நான் என்ன பண்ண போறேன், நான் படுத்து தூங்க போறேன். ஆனா ஏசாமி என்ன பண்ற, விடிகாலையில் எழுந்துச்சு, அதிகாலையில் எழுந்து வனாந்திரத்துக்கு தனியா போய் என்ன பண்றாரா, ஜெபிக்கிறாருங்க. தனியா போய் ஜெபிக்கிறாரு. இங்க அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, வீட்டுல திருப்பி கூட்டம் கூடிடுச்சு. பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரே எல்லாம் என்ன பண்றாங்க, அவர் தேடிட்டு போறாங்க. அவர் என்ன பண்றாரு, கப்பர்நகூம் மட்டும் இல்லப்பா, நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த தேசம் முழுவதும், இந்த உலகம் முழுவதும், இந்த நாடு முழுவதும் நாம் என்ன பண்ண இருக்கு, போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டி இருக்குது. கிளம்பு, இப்படியே போவோம். உன் மாமியாரை சுகப்படுத்திட்டோம், உன் மாமியார் வீட்டில் சாப்பிட்டுட்டோம், அந்த இடத்துல செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சுட்டோம், இனி என்ன பண்ணக்கூடாது, அங்கே போய் சொல்லிட்டுலாம் போக முடியாது. சொல்ல போனால் என்ன பண்ணுவோம், நம்ம மாட்டிக்குவோங்க. அதனால் அங்கே செய்ய வேண்டியது செஞ்சுட்டு நாம் என்ன பண்ணுவோம், போவோம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாரு. அதோட என்ன பண்ணுது, 1வது அதிகாரம் முடிஞ்சு போகுது இல்லையா. அடுத்து 2வது அதிகாரம் வரும்போது முதல் வசனம் என்ன பண்ணுவது சொல்லுது, சில நாட்களுக்கு பின்பு. அப்ப கலிலேயால இருந்தாரு, அங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டாரு. கப்பர்நகூம்ல போயிட்டு மற்ற ஊருக்கெல்லாம் போயிட்டு சில நாட்களுக்கு பின்ன என்ன பண்றாரு, திரும்பியும் அங்க வராரு. திரும்பி அங்க வராரு பாருங்க. அப்ப அங்க திரும்பி வரும்போது திரும்பி என்ன ஆகுது, கூட்டம், பயங்கர கூட்டம், ஜேஜன்னு கூட்டம். என்ன, இந்தாண்ட வாசல் வரைக்கும், இந்தாண்ட வீட்டுக்காரன் வரைக்கும் நிற்குது, அந்தாண்ட வீடு வரைக்கும், இந்த ரோடு வரைக்கும் நிற்குது. எல்லாமே என்னது, ஜேன்னு நிற்குது கூட்டம். யாரும் எதுவும் பண்ண முடியல. ஒரு சின்ன காத்து போகிறது கூட இடம் இல்லை. 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவிடத்தில் வந்தார்கள். இந்த 4 பேர் யாராங்க இருப்பான், யோசித்து பாருங்க. சொந்தக்காரன் இல்லை, பைபிளில் நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன, இன்னைக்கு ஃப்ரெண்டை போல விரோதி ஒருத்தனு கிடையாது இல்லையா, உண்மையா பொய்யா. ஃப்ரெண்டை போல அங்க ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு கவனிக்க மாட்டேன். ஃப்ரெண்டை போல விரோதி என்னது உலகத்துல யாருமே கிடையாது, இருக்க முடியாது. அப்ப இந்த 4 பேர் யாராவது இருந்திருக்கணும். சீஷரா, யாருக்கு சீஷர், உனக்கு சீஷரா? ஏசு சீஷரா உள்ள உட்காந்துருக்க 4 பேர் வெளியே வர முடியாத. என்ன சொல்றாரு, தாகம் உள்ளவர்கள். சரி, தாகம் உள்ளவர்கள் கிடையாது சொல்றாரு பாரு. என்ன, ஆமா. அப்ப போன வாரம் அவர் இருந்தது, கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்தப்ப என்ன பண்ணாரு அவரு,
நிறைய பேர்த்த பிசாசு துரத்தினாரு, எல்லா வியாதியும் என்ன பண்ணாரு, குணமாக்குற தேவனா இருக்கிறாரு. அதனால தான் இங்க பார்த்து என்ன பண்றாரு, ஒரு 4 பேர் இந்த திமிர்வாதக்காரனை கூப்பிட்டு ஓடியாடுறான். இந்த 4 பேர் என்ன பண்றான், உள்ள நுழைய முடியல அவனால. அந்த 4 பேர் ஊர்ல ஃபேமஸா இருந்திருந்தானா என்ன பண்ணிருப்பான், அங்க வரும்போது தாதா வர்றாரு, ஊர் நாட்டமா வர்றாரு, ஊர் தலைவர் வர்றாரு, எல்லாம் என்ன பண்ண வழி விடு. ஆனா அங்க ஒரு பையன் நவரில். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், கூட்டம் வர பின்னால 4 பேர் இருக்கிறான என்ன பண்ணுவோம், கோமதி, புஷ்பா, ஜான்சி, மேகலால இருக்காங்க, என்ன பின்னால வந்து நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோ, விடாத அவனை, அவன் உள்ள நுழையக்கூடாது, கட்டிமா பிடிச்சிக்கோ இல்லையா. அப்போ அது போல் பின்னால் ஒரு செவரே இருக்குது இல்லையா, கூட பரமும் சேர்ந்துக்கோ, உமாவும் சேர்ந்துக்கோ. ஆனால் அங்கே பிங்கி மட்டும் சொல்லும், சார் தானே வர்றாரு, கொஞ்சம் இடம் விடலாம்ல. அவருக்கு இடம் விட்டு அவர் 4 பேர் பின்னால் வருவாங்க. அவர் பின்னால் இந்திரச்சந்த் வருவார், பாலு வருவார், முருகன் வருவார். எல்லாத்துக்கும் இடம் விட என்னங்கன்னா இடமா இருக்குது, வேலையை பாரு என்ன. அப்போ பாருங்க, இந்த 4 பேர், இந்த 4 பேரும் வந்து தள்ளி கிள்ளி பார்க்குறாங்க, முட்டி பார்க்குறாங்க, மோதி பார்க்குறாங்க, என்ன பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல. முன்னாலே எல்லாம் ஒன்றும் இல்லை, பின்னால் கடைசி என்ன பண்ணுறாங்க, பின்பக்கம் போய் பார்க்குறாங்க. பின்பக்கம் போய் காம்பவுண்டு வால் இருக்குது, நாங்கள் 2 பேர் ஏற விட்டோம் காம்பவுண்டு மேலே அப்படின்னு 2 பேர் ஏறிட்டோம். 2 பேர் என்ன பண்ணுறான், கட்டில் தூக்கி கொடுக்குறான். என்ன, இந்த 2 பேர் எடுத்துக்கிட்டு அடுத்த 2 பேர் என்ன பண்ணுறான், காம்பவுண்டு வால் மேலே இருந்து இதில் குதிச்சிடுறான், கூரை மேலே குதிச்சிடுறான். இவனை 2 பேர் தூக்கி கொடுக்குறாங்க, தூக்கி கொண்டாந்து மேலே வச்சுட்டானுங்க. சரியா, இந்த 4 பேர் அப்போ இந்த ஜனங்களுக்கு தெரியல. என்ன, இந்த 4 பேர் ஆக்சுவலாக இந்த திமிர்வாதக்காரருக்கு தெரியாது. ஏன்னா ஒன்றே ஒன்று தான் அங்கே நடக்குது, அது என்னன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன, இங்கே பாருங்க, இவன் 4 பேர் கொண்டு போய் அந்த இதை வந்து அந்த கட்டில் வந்து டெரஸில் வச்சுட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கெல்லாம் நம்மள மாதிரி காங்கிரீட் போட மாட்டாங்க. இதை அடித்து பறனை அடித்து இதை அடித்து குச்சி அடித்து அந்த காலத்தில் நம்ம கூரை போடுவோம் இல்லையா, அதை போல் கீத்தெல்லாம் போட்டு அது மேலே கூரை போட்டு மண் போட்டு மொழி விடுவாங்க. சரியா, அப்போ மண் போட்டு மொழிவிட்டானாகும், தண்ணி சரிஞ்சு ஓடும், அதுக்கு இதாகாது. என்ன, மண் ஊறுனாலும் என்ன ஆகும், கூரை கீழே இருக்குது, வயல் கூரை இருக்குது, அதனால என்ன பண்ணுவோம், அதில் இருந்து வந்துடும். அப்போ அது போல் எல்லாம் போட்டு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கானுங்க. எனக்கு பார்க்குறாங்க, என்ன தான் பண்ணுறது. ஏசாமி உள்ளே உட்காந்துருக்குறாரு, என்ன திண்ணையில் உட்காந்துருக்குறாரு. இவங்க எல்லாம் ஜேன்னு இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கடைசியாக பார்த்து என்ன பண்ணுவாங்க, கூரையை பிரிச்சிடுவோம். அது யார் வீடாக இருக்குது, பேதுரு வீடு. அங்கே தான் போனாலும் உட்காந்து என்ன பண்ணார், எல்லாத்தையும் மறுபடியும் அந்த பேதுருவின் வீட்டில் இருக்கிறார். பார்த்தீங்கன்னாக்கா 2வது வசனம் 2வது அதிகாரம், உடனே வாசலுக்கு முன்னும் இல்லை 1வது வசனம், சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார், அவர் வீட்டில் இருக்கிறார் என்று. ஏன்னா அவருக்கு வீடு அங்கே கப்பர்நகமில் கிடையாது. கப்பர்நகருக்கு முன்னே போன வாரத்தில் என்ன பண்ணார், அவர் பேதுருவோட மாமியார் வீட்டுக்கு தான் வந்தார். இப்போ அந்த வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. ஊழியக்காரன்றனால என்ன பண்ண மாட்டான், சொந்த ஊருக்காரனால என்ன பண்ண மாட்டான், சொல்லிக்க மாட்டேன், நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, கூரையை பிரித்து உள்ளே இறக்கிடுறாங்க. சரியா, அதுதான் 4வது வசனத்தில் இருக்குது. ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபம் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரை திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இந்த 4 பேர் பார்த்த, இந்த 4 பேர் யாருக்குமே தெரியல, ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியல, திமிர்வாதக்காரனுக்கு தெரியல, சீஷர்களுக்கு தெரியல, அவங்களுக்கு பெரிய அந்த ஊரில் இருக்க நாட்டாம அவன் எவனுக்குமே தெரியல. தெரிஞ்சுதான் என்ன பண்ணியிருப்பாருங்க, வந்து கொஞ்சம் நவரு எடுப்பா, இவர் கூட்டு போட்டோம் அப்படின்னு. அங்கே எதுவுமே நடக்கலை. இந்த 4 பேர் கூரையை பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிறாங்க. அடுத்த வருஷத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, இயேசு அவர்கள் யாருடைய விசுவாசத்தை கண்டாரு, 4 பேர். அப்ப அந்த 4 பேர் விசுவாசித்தானாக்கா அவனுக்கு எதுவும் நடந்திருக்குது இல்லையா, பார்த்துருப்பானால நம்ம அனுபவிச்சிருப்பானா, அனுபவிச்சனால விசுவாசம் வரும், மேல பார்த்ததுனால விசுவாசமா, அனுபவிச்சிருக்கு தான் என்ன இருக்கு,
அனுபவம் இருக்கா? அப்ப தெரியும் இந்த ஆட்களை கூட்டு போனா அவன் என்ன பண்ணுவான். சரியா? அப்ப அந்த 4 பேர் யாருங்க? இயேசு தெரிஞ்சவன், இயேசுடைய சுகத்தை அனுபவிச்சவன், இயேசுடைய நன்மையை அனுபவிச்சவன், இயேசுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சவன், இயேசுடைய பிரசன்னத்தை அனுபவிச்சவன், இயேசுடைய பவரை அனுபவிச்சவன், இயேசுவனர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் இல்லையா? அந்த 4 பேர். இப்ப பக்கத்தில் இருக்க கை தூக்குப்படி, இப்ப பக்கத்தில் இருக்க கைப்படி. அந்த 4 பேர் உண்மையாலுமே உங்களுக்கு இருக்காங்களா? அந்த 4 பேர் உண்மையாலுமே உங்களுக்கு இருக்காங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க இருக்காங்கன்னு? அல்லேலூயாலாம் எனக்கு வேண்டாம். உண்மையாலுமே இருக்கீங்களா? அந்த 4 பேர் இருக்காங்களா உங்களுக்கு? அதுதாங்க இன்னைக்கு வேணும். அதுதாங்க அவருக்கு வேணும். அதுதாங்க நம்மளுக்கு வேணும். அந்த 4 பேர் என்ன பண்ணான்? விசுவாசத்தினால என்ன பண்ணான்? எவனே தெரியாத ஒரு திமிர்வாதக்காரனை கட்டில போட்டு தூக்கிட்டு வந்து பேதரோட வீட்டு கூரையை பிரிச்சு இறக்கி என்ன பண்ணாங்க? ஆண்டவர் ஒன்னதான் பார்த்தாரு. திமிர்வாதக்காரனை பார்க்கல. என்ன சூப்பரான கட்டில படுத்திருக்கான்னு பார்க்கல. இவன் என்ன ஊர்காரன்னு பார்க்கல. இவன் என்ன மாதிரியான ஆளுன்னு பார்க்கல இல்லையா? அவன் செஞ்ச பாவத்தை பார்க்கல. அவர் அங்க பார்த்ததுல என்னது? அவர் விசுவாசத்தை பார்த்து என்ன பண்றாரு? அதோட அதை விட இன்னொரு வாசனம் வாசித்துங்க. 11வது வாசனம் வாசிங்களா? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்கு போன சொன்னாரு. உன் வீட்டுக்கு போ. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் உனக்கு சொல்றாரு. தைரியமா நீ என்ன பண்ணணும்? இந்த காரியங்களை எதிர்க்கணும். அங்க பாருங்க, இன்னும் ஒரு காரியம் அங்க நடக்குது. இதை பார்த்தீங்கன்னா என்ன சூப்பரா இருக்கும். என்ன அடுத்த வசனம் வாசி. இங்க பாருங்க, இந்த ஆளை கூட்டு வரும்போது என்ன ஆச்சு? ஒரு பையன் நவர மாட்டேன்ட்டான். ஒருத்தவர் இது கொடுக்க மாட்டேன்றான். கோமதி நவர மாட்டேன்னுச்சு, புஷ்பா நவர மாட்டேன்னுச்சு, ஜான்சி நவர மாட்டேன்னுச்சு, மேகல் நவர மாட்டேன்னுச்சு. அவங்க கூட 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? பரமும் சேர்ந்து கட்டுறா செவுத்த. என்ன கட்டியாச்சு செவுத்த. ஆனா ஆண்டவர்கிட்ட போன பிறகு அவர் சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. எழுந்தான், படுக்கை எடுத்தான், அக்கல்ல வச்சான், கட்டில் தூக்குனா ஒரு வச்சான். என்ன பண்றான்? நடக்கிறான். இந்த பக்கம் 3 பிரிஞ்சிச்சு, இந்த பக்கம் 3 பிரிஞ்சிச்சு. கோமதி, புஷ்பா, ஜான்சி இந்த பக்கம் பிரிஞ்சிச்சு. மேகலா, பரம, உமா என்ன பண்ணிச்சு? இந்த பக்கம் பிரிஞ்சிச்சு. எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. என்னது? அவன் ஏசாமிகிட்ட போறதுக்கு தான் தடையா இருந்துச்சு. வெற்றி செல்வன், ஏசாமிகிட்ட நீ வர வரைக்கும் தான் என் தடை. நீ ஏசாமிகிட்ட வந்துட்டீனாக்கா உனக்கு எந்த குறையும் இருக்காது, எல்லாம் எனக்கு போயிடும். என்ன அப்ப பாருங்க, ஏசாமிகிட்ட வந்துட்டான். அவர் அவனை பார்த்து குணமாக்கல, அங்க இருந்து 4 பேர்த்தோட விசுவாசத்தை பார்த்து குணமாக்குனாரு. அதை பார்த்ததும் அங்கிருந்து மக்கள் அத்தனை பேத்துக்கு என்ன ஆயிடுச்சு? ஆச்சரியமாயிடுச்சு. இதுவரை இதை போல ஒருத்தர யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா என்னது? ஏசாமி ஒருத்தர் தான் பண்ண முடியாது. வேற எந்த கும்பாலையும் என்ன பண்ண முடியாது. அப்போ அவர் பண்ணிட்டாரு. அவன் எழுந்தான், பெட்டை சுருட்டுனா வச்சுக்கிட்டான், தலகாணியும் போர்வையும், கட்டில் தூக்குனா தோளில் வச்சுக்கிட்டான். அவன் என்ன பண்ணுறான்? வரான், எல்லாம் என்ன பண்ணுது? அப்படியே பிரியுது. அப்படியே என்ன பண்ணுது? பிரிஞ்சு போக போக என்ன பண்றாங்க இவங்க? திரும்பி என்னடா அது நடக்குது? என்னது நடக்குது?
கட்டில் படுந்தான், ஒரு பக்கம் பெட்டை வச்சுக்கிட்டான் அக்கில், இன்னொரு அக்கில் கட்டில் தூக்கி வச்சுக்கிட்டான். ஆம்பட்டுக்கு அவன் நடந்து போகிறான். இயேசுவானவர்கிட்ட வர வரைக்கும் தாங்க உங்கள் எல்லாத்துக்கும் தடை. வந்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் போய் சுவிசேஷத்தை உலகமெங்கு பிரவேசித்து சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமார பரிசுத்தாவினாலே அவங்க ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்குது. அப்ப ஏசாமிகிட்ட வந்து எவனோ திரும்பி போகும்போது அவன் போவான், வல்லமையா தான் போவான். பிச்சைக்காரனா போக மாட்டான், ஏழையா போக மாட்டான், வியாதியோட போக மாட்டான், பொறுக்கியா போக மாட்டான், மனம் திருந்தாத போக மாட்டான். வியாதியா இருந்த திமிர்வாத காரணம் என்ன பண்ணான்? ஏஞ்சி நடந்தான். அப்ப இந்த 4 பேர், இந்த 4 பேர் உனக்கு இந்த கோயில் இருக்காங்கன்னா அவங்கள வச்சு ஜெபிக்கணும், புரியுதா? ஆனா நீ என்ன பண்ணணும்? அந்த ஜெபத்துல நீ திமிர்வாதக்காரன் தான் கட்டில இந்த கோயில தான் இருக்கணும். நீ வீட்டுல படுத்துக்கிட்டு எனக்கு ஜெபினா என்ன ஆகும்? நடக்குமா? ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நீ வரணும். இந்த 4 பேர் நாம ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவை. என்ன, நீ திமிர்வாதக்காரனாரு, நீ எவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த 4 பேர் உனக்கு இந்த வாழ்க்கையில இருந்தான்னாக்கா உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாது. புரிஞ்சுதா? அப்ப நீங்களாம் என்ன பண்ணணும்? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த 4 பேரை மாறணும். 4 பேரை நீ எங்கேயும் போய் சம்பா அரிக்க வேண்டாம், கார் அரிசி அரிக்க வேண்டாம். நீ என்ன பண்ண? அந்த 4 பேரா ஐசக் சார் என்ன சார் பண்ண போறீங்க? விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம அது சிரிக்கல தான் இருக்கிறார் இல்லை சொல்றாரு. அப்ப இந்த 4 பேரை யார் மாற போறீங்க? எத்தனை பேர் அல்லையா சொல்ல போறீங்க? ஆண்டவருக்கு முன்னால் அல்லையா சொல்லியிருக்க, எனக்கிட்ட சொல்லல நீ. ஆமா, என்ன பண்ணிடுவார் அவரு? ஆமா, திமிர்வாதக்கார கட்டில் போட்டு கொண்ட மாதிரி உன்னை கொண்டாந்து விட்டுருவார் கோயில்ல. அதனால அந்த 4 பேரை போல விசுவாசம் உள்ளவர்களாய், ஆண்டவர் அறிந்து கொண்டவர்களாய், ஆண்டவர் உணர்ந்து கொண்டவர்களாய், ஆண்டவர் அனுபவித்தவர்களாய் மாறுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. ஜெபம் செய்யலாமா? எல்லாம் கண்ணு மூடுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல சுவாமி நீ செய்த அற்புதங்கள் அநேக சுவாமி, அதிசயங்கள் அநேக சுவாமி. நீராக போனதே சுவாமி உங்களுடைய வார்த்தைகளை சொல்றதுக்கு தான் சுவாமி. மனதிருங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கின்ற. ஆனா இந்த 4 பேர்த்த வச்சு எங்களை இன்னைக்கு சுவாமி என்னென்னமோ பண்ணிட்டே சுவாமி. இந்த 4 பேர் அந்த இடத்துல சொல்லுவாங்க சுவாமி, எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு 4 புள்ள இருக்குது, ஆம்பளை புள்ள, அவன் தூக்கி என்ன போட்டுருவான்னு. இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு சுவாமி. தங்க ராதனை கொண்டாண்டானுங்க சுவாமி, சொர்க்க ராதனை கொண்டாண்டானுங்க சுவாமி. ஏன்னா அந்த 4 பிள்ளைகளுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த 4 விசுவாசிகளை, அந்த 4 விசுவாசிகளை, அந்த 4 விசுவாசிகளை நாங்க எப்படி சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்கு சுவாமி இந்த வசனத்தின் மூலமாக. அந்த 4 விசுவாசிகளை ஒரு விசுவாசத்தை நானும் மாற மாறி சுவாமி நீர் எனக்கு சொல்லியிருக்கீங்க சுவாமி. அந்த 4 விசுவாசிகள்ல ஒருத்தருக்கு கொஞ்சம் விசுவாசம் குறைவா இருந்திருந்தா கூட சுவாமி அந்த காரியம் நடந்திருக்காங்க சுவாமி. அவங்க அப்படியே திரும்பி போயிட்டு இருப்பானுங்க. ஆனா அந்த 4 பேரும் உம்முடைய அன்பை, ஆசீர்வாதத்தை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய பலனை அனுபவத்தினால சுவாமி அவன் சும்மா திரும்ப போக முடியல சுவாமி. எப்படியாவது யாரி கூரையை பிரிச்சுக்கிட்டு சொல்றது பழமை சொல்லுவாங்க அந்த காலத்துல எங்க ஊர்ல, கொட்டுற தெய்வம் கூரையை பிரிச்சுட்டு கொட்டும். ஆனா நாங்க கூரையை பிரிச்சுட்டு நீர் என்ன பண்ணிருக்கிறீரு அங்க கொட்டிட்டீராமே சுவாமி. அந்த 4 பேர் நானாக மாற வேண்டும், அந்த 4 பேர் நாங்களாக மாற வேண்டும். அந்த விசுவாச சுவாமி எங்களில வந்து நாங்கள் போற ஊர் சுவாமி பரவலூர், தரவலூர், கொடுக்கூர், பெரம்பலூர், சித்தூர், சாத்தியம், கீரம்பூர், வெள்ளாங்காட்டூர், பல்லாகம், மணம்பாடி, கோவிலூர், எடையூர், சிறுமங்கலம், கொத்தனூர், திருப்பையார், மேமாத்தூர், சொல்லுங்க, நகர, ஐம்பதுகுடி, இலங்கையனூர்,
எல்லா ஊருக்கும் அந்த 4 விசுவாசிங்க சுவாமி போகணும் சுவாமி. அங்க இருக்கிற சுவாமி திமிர்வாதக்காரனை, பேய் பிசாசு பிடித்தவனை, முடவனை, குருடனை, ஊமையனை, என்ன வியாதி இருந்தாங்க சுவாமி, இந்த விசுவாசத்தின் மூலமாக சுவாமி உம்முடைய நாமத்தினாலே நான் குணப்படுத்தத்தக்கதா சுவாமி எங்களை மாற்றும் அப்பா. அந்த 4 வாக்காரர்ல நானும் ஒருத்தனா இருக்கணும் சுவாமி. எங்க மக்கள் எல்லாரும் இன்னைக்கு சுவாமி அந்த உறுதி எடுக்கணும் சுவாமி. அந்த 4 பேத்துல நானும் ஒருத்தன். நான் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தர் எனக்காக தருவார் என்று சொல்லி சுவாமி எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் போக வேண்டும் சுவாமி. இதோ இந்த நேரத்தில் இந்த 4 பேர்த்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டு கொடுத்தேன் சுவாமி. நமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. எஞ்சிய வேலையிலும் நீர் எங்களோட எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.